முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. 7 நாள் துக்கம் அனுசரிப்பு. மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க மத்திய அமைச்சரவை இன்று கூடுகிறது. அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மன்மோகன் சிங் பாரதத்தின் மிகச்சிறந்த புதல்வன் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். கல்வி, நிர்வாகம் என இரு துறைகளையும் எளிமையாக கையாண்ட அரிதினும் அரிதான அரசியல் தலைவர் என புகழாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். மன்மோகன் சிங் மறைவையொட்டி கர்நாடகாவில் இன்று ஒருநாள் அரசு விடுமுறை அறிவிப்பு. கர்நாடகாவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மாநில அரசு அறிவிப்பு. மேட்டூர் அணை உபரி நீர் கால்வாயில் கலந்த பர்னஸ் ஆயில் 4வது நாளாக அகற்றும் பணி தீவிரம். புதுச்சேரியில் அடுத்த மாதம் முதல் இலவச அரிசி ரேஷன் கடைகள் மூலம் தொடர்ந்து வழங்கப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்தார். வைகையிலிருந்து கிருத்துமால் நதியில் 46 கண்மாய்கள் நிறைந்து வீரச்சோழனை வந்தடைந்த தண்ணீர். விவசாயிகள், பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்று மகிழ்ச்சி. நெல்லை மானூர் அருகே இருசக்கர சைக்கிள் மீது வேன் மோதி விபத்து. இளைஞர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். நூலிழையில் உயிர் தப்பினார் உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ். வடசென்னை காசிமேட்டில் வாகனத்தில் கொண்டு சென்ற கேஸ் சிலிண்டர்களில் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு. புகை மூட்டத்துடன் பயங்கர சத்தத்துடன் எரிவாயு கசிந்ததால் மக்கள் அச்சம். ஹோசூர் அருகே ஒற்றை யானை அச்சுறுத்தல். இரவு நேரங்களில் ஊருக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் பீதி. 48வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் இன்று தொடக்கம். 18 நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் 900 அரங்குகள் அமைப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவின் நியூ ஹாம்ப்ஷயர் மாகாணத்தில் கேஸ் கசிவு. 4 பேர் உயிரிழப்பு. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 474 ரன்கள் குவிப்பு. ஆஸ்திரேலிய அணி தரப்பில் அதிகபட்சமாக ஸ்டீவ் ஸ்மித் 140 ரன்கள் எடுத்து அதிரடி. நடப்பாண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் வாக்களிப்பு. 10.58 லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல்.